இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 125 2ஆம் வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எருசலேமை சுற்றி எப்படி பர்வதங்கள் சுற்றி இருக்கிறதோ அதே போல ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை சுற்றிலும் இயேசு கிறிஸ்து நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறார். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நம்முடைய பாடுகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய நிந்தனைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இரட்சகர் இந்த இடத்துல சொல்றார், பர்வதம் எப்படி சுற்றி இருக்கிறதோ ஆண்டவர் அந்த இடத்துல ஒப்பிடுறாருங்க. நானும் உனக்கு ஒரு தூணா இருக்கிறேன், உன் கூட உன்னோடு நான் இருக்கிறேன் என்று விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து இன்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, அநேக கவலை குறித்து கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிமிஷம் நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, இன்று இந்த நிமிஷம் என்னோடு நீங்க இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய எல்லா ஆசீர்வாதையும் நேர்த்தியாய் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூணா இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எருசலேமை சுற்றி பர்வதங்கள் எப்படி சுற்றிலும் இருக்கிறதோ அதே போல உம்முடைய பிள்ளைகளோடு நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த என் ஆண்டவர் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவரே அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தொடரட்டும் ஆண்டவரே ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது அநேக போராட்டங்கள் வரும் பொழுது நீங்க பாதுகாக்கிறீங்க, வியாதிகள் வரும்பொழுது நீங்க பாதுகாக்கிறீங்க, கடன் பிரச்சனை வரும் பொழுது நீங்க பாதுகாக்கிறீங்க அப்பா, மரணம் வரும் பொழுது நீங்க பாதுகாக்கிறீங்க ராஜா. இப்படியா ஆண்டவரே ராஜா, உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீங்க செய்கிற காரியங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இதோ ராஜா, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இன்று விசுவாசிக்கிட்டோம், என் தேவன் எனக்கு ஒரு கண்மலையா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ராஜா. விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேலும் உங்களுடைய கரத்தை வைக்கிறப்பா, உங்களுடைய வார்த்தையை வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு தூணா இருப்பார், உங்களை வழிநடத்துவார். Jesus with you. Jesus loves you. God bless you.